குட் ஃப்ரைடேயில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். நிறைய பேருக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன். எத்தனை பேருக்கு நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு நான் கேட்கும்போது ஃபஸ்ட்டு பாஸ்டர் கை தூக்குனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் கை தூக்கணும். இதுக்கு நிறைய கேள்விகள் எனக்கு வந்தது. அந்த கேள்வியை இன்றைக்கி நான் ரொம்ப தெளிவான தியாலஜி கிளாஸு எடுக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் போர் அடிக்கும், பசங்களுக்கு கொஞ்சம் புரியாது. ஆனால் அதுக்காக நான் பிக்சர்ஸ்லாம் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன், நல்லா புரியணுன்றதுக்காக. பிக்சர்ஸ் பார்க்கும்போது தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ரியல் இட் இஸ். இந்த பேசிக் டாக்டரின் தெரியாமல் என்னால் அடுத்த காரியத்தை டீச் பண்ணவே முடியாது. அதனால் இன்றைக்கி பேசிக் ஏபிசிடி பார்த்துடலாம். ஏபிசிடி பார்த்த பிறகு அதுக்கப்புறமா உங்களுக்கு மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுத்தரேன். ஏன் இது ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன் ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு நிச்சயமாக இதில் சொல்லித்தரேன். இது நமக்கு எபிரேயர் 6வது அதிகாரத்துலலாம் இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நல்லா கற்று தேர்ந்த பிறகு இது தேவையில்லை. இப்போ சபைக்கு கண்டிப்பாக இது தேவையாக இருக்கும். நான் போன வருஷம் எடுத்தேன், கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக போயிட்டேன். அதனால் அது மனசில் பதியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி இது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து சொல்ல தரப்போகிறேன். இது எப்போ இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபாலோஅப்புக்கு நான் கேட்க போகிறேன்னு தெரில. ஆனால் இது ரொம்ப நிச்சயமான ஒரு வார்த்தைகள், வசனம். இது தெரியாமல் அடித்தளம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிள்ளைங்களா, நீங்கள் கூட கொஞ்சம் போர் அடிச்சா கூட நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை. சரி, இப்போது பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்களா? அழகாக தான் நல்லா. சரி, அடுத்த ஸ்லைட் போங்களேன். சரி, இந்த கேள்விக்கு பதில் இப்போ நீ கொஸ்டின் ஆன்சர் தான். இன்றைக்கி டீச்சிங் தான், ஃபுல்லாக சர்மன் கிடையாது, ப்ரீச்சிங் இல்லை, இன்றைக்கி டீச்சிங் தான். சரியா? மேலே என்ன போட்டுக்கிறேன்? வாட் இஸ் செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட்? ஒய்? வாட் இஸ் த பர்பஸ்? இஸ் தட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் ஆர் வாட்? இது கேள்வி. இப்போ கேள்வி நான் கேட்ட பதில் நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். இப்போ பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள், எதுக்கு ஏசப்பா மறுபடியும் வரணும்? why should Jesus come again? நம்மளை கொண்டு போகிறதுக்காக வர்றார். praise God. என்ன ஒன்றும் உற்சாகமே இல்லையே? இன்றைக்கி ராத்திரி வந்தால் கூட ஐயா இவர் ஏன் வந்தார் தெரில, நாளைக்கு வாருமாண்டவரே, காலையில் ஒரு வேலை அப்படி சொல்லுவோம்மா. ஆக்சுவலாக பவுல் சொல்கிறாரு, நாங்கள்லாம் எப்போ 2000 வருஷம் முன்னாடி அவர் எப்போ வருவாரோன்னு நாங்கள் காத்துனுக்குறோம். மாறனா ப்ரைஸ் எல்லாம் சர்ச்செல்லாம் ஓன்னு இப்போ கேட்டால் 2000 வருஷம் கழிச்சு ஏசப்பாரா வராரா? சரி, எவ்வளோ நாள் இது சொல்லுவீங்க? கேட்டு மடுத்துடுச்சுங்க. இப்போது ஏசு ஏன் வராருன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சா? இப்போ நான் உங்களுக்கு நியாய தீர்ப்புன்றதை குறித்து தான் இன்றைக்கி டீச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஏசாமி வந்தவொடனே மேலே போகிறோம்ல, நேராக போனவொடனே எங்கே போய் நிற்க போகிறோம்? நடுவானத்தில் நின்றுடுவோம். கரெக்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் போய் நியாய தீர்ப்பில் போய் கை கட்டின்னு கல்யாணம் வருது. ஆமே, செலிப்ரேஷன் தானே. அப்புறம் எங்கே நம்ம நியாய தீர்ப்பில் நிற்க போகிறோம்? இல்லை, நான் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு தான் நிற்பேன், இல்லை அதெல்லாம் முடியாது, நான்லாம் செலிப்ரேட் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, வெயிட் பண்ணலாம். இது இப்போ நாங்களாம் போயிட்ட பிறகு நீங்கள் வெயிட் பண்ணிருப்பீங்க. சரி, நீங்கள் ஃபுல்லாக வசனம் கேட்ட பிறகு யூ வில் கன்வின்ஸ், இல்லை யூ வில் கெட் கன்வின்ஸ்ட். இதில் நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கணும்லாம் நான் சொல்லலை. நீங்கள் கேள்விகள் கேட்கணும். தவறாக நான் டிபேட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. நீங்கள் வரலாம், வந்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் 1 மணி நேரம் பேச, 2 மணி நேரம் பேசினா கூட நான் தயாராக இருக்கிறேன். சரினா, இது ரொம்ப பெரிய விஷயம், நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. வேர்ல்டுலே ஹையஸ்ட் டிபேட்டபிள் டாப்பிக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. எல்லா சர்ச்சும் வேறு வேறு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் பெண்டிகாஸ்டல் சர்ச், சிபிஎம் சர்ச் போனீங்கன்னா அங்கே ஒன்று சொல்லுவாங்க, மாரநாதா சர்ச்சுக்கு போனால் அங்கே வேறு சொல்லுவாங்க, சிஎஸ்சி போனீங்கன்னா அங்கே வேறு சொல்லுவாங்க, ரோமன் கேத்தலிக் போனீங்கன்னா அங்கே வேறு சொல்லுவாங்க. எல்லா இடத்துல போனால் டிஃப்ரெண்ட் டீச்சிங் இருக்கும். பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கலாம் இன்றைக்கி. ஆமேன். பைபிள் என்ன சொல்லுதுன்னு தான் நமக்கு மேலே போகும்போது ஏன்பா நீ என்னப்பா நீ சிபிஎம்மா, நீ பெண்டிகாஸ்டா, நீ சிஎஸ்சியாலாம் கேட்க போகிறதில்ல ஆண்டவர். இங்கே வசனம் கேட்டு பைபிள் படிச்சா ராஜா கேட்பார் ஆண்டவர். இல்லை ஆண்டவரை படித்தேன், அங்கே சொல்லிக் கொடுக்கல, எல்லாம் சொல்ல முடியாது. சரியா? அடுத்த ஸ்லைடு இப்போ போவோம். இப்போ நான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லிட போகிறேன். எப்படி நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? இப்போது இங்கே நான் உங்களுக்கு பிக்சர் போட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து வரும்போது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, முதலாவது மரித்தவர்கள்
முதலாவது எழுந்திருப்பார்கள். பிக்சர் பார்த்துட்டிங்களா? கல்லறையெல்லாம் திறக்கும். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு முந்தி அவங்க போயிடுவாங்க. அப்புறமா உயிரோடு இருக்கிற நாமும், அடுத்த ஸ்லைட் போட்டுருங்கம்மா, டெட் ஷெல் அதன வசனம் சொல்லுது 1 தெசலோனிக்கர்ல, த டெட் இன் கிரைஸ்ட் ரைஸ் ஃபர்ஸ்ட். ஆமேன், மறக்கக்கூடாது பிள்ளைங்களா. இயேசுப்பா வந்தாருன்னா என்ன நடக்கும்? த டெட் இன் கிரைஸ்ட் வில் ரைஸ். அப்போ கிரேவ்லாம் என்ன ஆகிடும்? ஓப்பன் ஆகிடும், எல்லாம் மேலே போயிடுவாங்க. அடுத்தது அதுக்கப்புறமா உயிரோடு நம்மளாம் நடந்துன்னு இருக்கிறோம், கார் ஓட்டுறோம், ஃப்ளைட்டில் போயின்னு இருக்கிறவங்க எல்லாம் எங்கே போயிடுவோம்? நேராக மீட் பண்ண போயிடும். செகண்டு, ஆல் ஹூ ஆர் அலைவ் வில் கோ அண்ட் மீட் த லார்ட். ஓகே, அடுத்த ஸ்லைட் போட்டுருங்கம்மா. அதுதான் உங்களுக்கு த டெட் இன் கிரைஸ்ட் வில் ரைஸ் ஃபர்ஸ்ட், அப்புறமா அதர்ஸ் வில் கெட் காட். ஓகே, அடுத்த வசனம், அடுத்த ஸ்லைடு போயிடுங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி காட்ட போகிறேன். பழைய ஏற்பாட்டில் வேதம் பூமியில் இருக்கிற ஜனங்களை, பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் வேர் கேட்டகரைஸ்ட் இன்டு 2. ஒன்று, ரெண்டாவது ஓகே யூதர்கள், அடுத்தது புறஜாதியார். இப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கும் பைபிள். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போது யூதர்களுக்கு பாவ மன்னிப்பு அந்த டைமில் இருந்துச்சா இல்லையா? டிட் ஜூஸ் வேர் ஃபர்கிவன் ஆர் நாட்? பிரைஸ் காட். பலி கொடுத்து க்ளீன் ஆகினே இருந்தாங்க அவங்க. புறஜாதி நமக்கு ஜென்டைல்ஸ் டின் ஹேவ் எனி ஆப்ஷன், பாவியாவே தான் மறிச்சாங்க. சரியா? இப்போது புதிய ஏற்பாட்டுக்கு அப்புறமா நம்மளை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுது பைபிள் பார்க்கலாம். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் எப்படி போட்டிருக்குது? படிங்க, வாசிங்க. பிலீவர்ஸ், அன்பிலீவர்ஸ், மூணாயிடுச்சு. 2 3 டிவைட் ஆயிடுச்சு. பிலீவர்ஸ் உலகத்துக்கு உரியவர்கள் அல்லன்னு ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவர் பார்க்குறாரு. அன்பிலீவர்ஸ் உலகத்துக்கு உரியவர்கள். 3வது யூதர்கள், ஸ்டில் அண்டர் லா. நீங்கள் ஏன் இஸ்ரேலில் சும்மா சண்டை நடக்குது, ஏன் இன்னும் யுத்தம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்னும் எங்கே இருக்கிறாங்க அவங்க சண்டை போட்டால் தான் அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியும். அவங்க யுத்தம் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? சரி, இப்போது இது நீங்கள் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன்னா, நம்ம எந்த கேட்டகரியில் இதில் இருக்கிறோம்? இப்போது நம்பர் 1ல் இருக்கிறோமா? பிலீவர்ஸில் இருக்கிறோமா? இப்போ நம்ம உலகத்துக்கு உரியவர்கள் அல்லன்னு பைபிள் நம்மளை அழகாக நம்மளை நேம் பண்ணி கூப்பிடுது. அடுத்த ஸ்லைட் போட்டுங்கம்மா. சரி, இப்போது இந்த டிவிஷன் நமக்கு எப்போ ஆச்சு, எப்போ இது நடந்துச்சுன்னு சொன்னால், யோவான் 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஹை ப்ரீஸ்ட் ப்ரேயர் அங்கே இருக்கும். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். என்னன்னு ஜெபம் பண்ணுறாரு? அப்படியே பிள்ளைங்க வாசிங்க பார்க்கலாம். யாருன்னா ஒருத்தர், நீங்கள் தான் வாசிமா, பிரச்சனை மைக்கில். I have revealed your name to those you have given me out of the world. They were yours. You gave them to me and they have kept your word. ஓகே, நம்மளெல்லாம் யார் இயேசுப்பா கிட்ட கொடுத்தது? Who gave us to Jesus? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அங்கே? God, Father in heaven. நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். விமல் டிக், பாஸ்டர் கோமுடியான் டிக், எல்லாம் யார்கிட்ட லிஸ்ட்டு போயிருச்சு? ஏசப்பா கிட்ட லிஸ்ட்டு போயிருக்குது. ஏசப்பா கிட்ட லிஸ்ட்டு போன உடனே அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு? நீங்கள் எனக்கு இவங்களெல்லாம் எனக்கு இப்போ கொடுத்துட்டீங்க, இனிமேல் இவங்க யார்? என்னுடையவர்கள். they are mine. என்னுடையவர்கள் இவர்கள். அடுத்தது, for I have given them the words you gave me. வேர்ட்ஸ் எதுக்கு கொடுத்துட்டாரு? உங்கள் கையில் சொன்னதை பைபிள் கையில் கொடுத்துட்டார். பைபிள் இருக்கணும். அடுத்தது, and they have received them. They knew with certainty that I came from you and they believed that you sent me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா பிதாவானவர் அனுப்பினார் எனக்காக? எத்தனை பேர் நம்பர் கை பார்க்கலாமே கொஞ்சம். இப்போ ஓகே, இப்போ நம்மன உடனே அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்களேன். வாசிங்க. I have given them your word and the world has hated them, for they are not of the world anymore than I am of the world. ஓகே, இப்போ நம்ம யார் இல்லையா? உலகத்தார் அல்ல. we are not worldly. they are not of world anymore. அவங்க உலகத்தில் இனிமேல் கால்குலேட் பண்ணவே இல்லை ஆண்டவர் நம்மளை. எந்த ஆளுங்களா? உலகத்தார்களா? கருத்து நம்மளை கால்குலேட்டே பண்ணல. அப்படின்னா நம்ம இப்போ யாருங்க? இல்லை, வேறு எதுவும் ஒன்று நடந்துட்டு இருக்குதே. பார்க்கலாம், வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம உலகத்தில் இல்லைன்னா அப்போ நம்ம யார்?
பாஸ்போர்ட்லாம் எல்லாம் வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன் எல்லாரும்ல. என்ன பாஸ்போர்ட்டு? Baptism. ஹெவன்லி பாஸ்போர்ட் வாங்கி வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ நம்ம எத்தனை பேர் இங்கே பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறோம்? கை தூக்கி கை காட்டுங்களா. பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு இல்லையா? யாரும் ஒரே ஒருத்தர் இந்த சிஸ்டம் மாத்திரம் தான் பிரிட்டிஷ். இது தம்பி பிரிட்டிஷு. பிரிட்டிஷ். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஓகே. இப்போது எல்லாம் இப்போது இங்கே வித்தியாசப்படுத்துகிறாங்க. நான் எக்ஸ்ட்ரா வேலைக்கு போகணுன்னு கேட்டால் என்ன பாஸ்போர்ட் வச்சுங்கிறேன்னு கேட்குறான். இல்லை, உனக்கு ஒரு ஷிஃப்ட்டு தான் கொடுக்க முடியும், 20 ஹவர்ஸ் தான் அலவுடு, மேலே பண்ண முடியாது. எனக்கு நான் துடிக்கிறேன். ஐயோ எனக்கு கொடுங்க, வேலை கொடுங்க, நிறையா இருக்குதே. அது லிஸ்ட்டில் வரும்போது நான் பண்ணுறேன்னு கேட்டால் பண்ண முடியல. பாஸ்போர்ட் மாறினா தான் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் பிரிட்டிஷ் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு கெட்டுன்றாங்க. பாஸ்போர்ட் வாங்கிடுங்க, பிஆர் வாங்குங்க. ஆனால் பைபிள் நம்மளை இந்த உலகத்தின் பிரஜையாகவே பார்க்கலன்னா நம்ம எங்கேயோ மேலே தூக்கி வச்சுட்டு இருக்கிறாரு ஏசப்பா. We are not of this world anymore. This was the high priestly last prayer which Jesus prayed before his crucifixion. இனி நம்ம உலகத்தாரே அல்ல அப்படின்றது சத்தியம். அப்போ அடுத்ததுலேயும் உங்களை ஹைலைட் பண்ணி அதில் போட்டு NLTல they do not belong to the world just I do not belong. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு ஜட்ஜ்ட். முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷ்ட். இப்போ உலகத்தாருக்கும் உலகத்தார் அல்லாததுக்கும் என்ன ப்ராப்ளம், என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ்ன்னு பாருங்களேன். பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வாங்கினா என்னென்ன பெனிஃபிட்ஸு? இப்போ பரலோக பாஸ்போர்ட் வாங்கின நம்ம இனி உலகத்தில் நம்ம கன்சிடர் பண்ணலையே. இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் பாருங்கள், இது எப்படிலாம் நம்ம எடுத்துன்னு போகுதுன்னு. இன்றைக்கி காஸ்பலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு, நான் உங்களுக்கு சொன்னேன் நியாய தீர்ப்பு எத்தனை பேருக்கு இல்லைன்னு நான் கேள்வி கேட்கும்போது கன்ஃபியூஸ்டான ஆன்சர் தவறே இல்லை. பிகாஸ் அன்லெஸ் வி டீச் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த ஸ்லைட் போடுங்கம்மா. Very truly. வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏசப்பா காஸ்பலை ஃபர்ஸ்ட் ப்ரீச் பண்ணுறாரு. ப்ரீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கிறேன் எல்லாமே. ஏன்னா என்கிட்ட கேட்டுருக்குறாங்க நிறைய பேர், ஏன் இங்கிலீஷில் எடுக்க மாட்டேங்க புரியலன்னு. ஓகே, அது வாசிங்கம்மா. Very truly I tell you, whoever hears my word and believes him who sent me has eternal life and will not be judged, but has crossed over the death of life. ஓகே, இப்போ Death to life. இதுக்கு என்ன அர்த்தம்? இது யார் சொன்னது? ஏசப்பா பேசின ரெட் லெட்டர் வேர்ல்ட். அவர் என்னன்றாரு? வெரிலி ஐ டெல் யூ, whoever hears my word and believes him who has sent me has eternal life. ஏசப்பாவும் எனக்காக தான் வந்தாருன்னு சொல்லி அறிக்கை எடுக்கிற எல்லாருமே வாங்கியாச்சான். அவங்களுக்கு என்ன ஆச்சு? they will not be judged அப்படின்னு சொல்லிட்டு they have crossed over from death to life, already done. மரணத்திலிருந்து தாண்டி போயாச்சுன்றார். மரணம் என்பது, அதனால தான் விசுவாசிகளுக்கு மரணம் இல்லை, நீங்கள் அழக்கூடாதுன்றார் பவுல். ஏன் பாடுறீங்க? விசுவாசியாக மறிக்கிறான். விசுவாசி மரணம் கிடையாது. நமக்கு யோசிச்சுன்னு இருப்போம். விசுவாசி கண்ணை முன்ன கர்த்தரோடு, கண்ணை மூணு அடுத்த செகண்ட் கர்த்தரோடு இருப்பான். அதுதான் மகிழ்ச்சி. இப்போ NLTல ரொம்ப அழகா சொல்லுது, I tell you the truth, those who listen to my message and believe in God who sent me have eternal life. They will never be condemned for their sins. they will never be condemned for sin. நியாய தீர்ப்பில் போய் தண்டனை வாங்கணும்னா என்னவா இருக்கணும்? நம்ம பாவியாக இருக்கணும். இப்போ இங்கே யாருன்னா பாவியாக இருக்கிறோமா? No. ஸோ இதுதான் காஸ்பல் தெரிஞ்சுக்கணும். நம்ம காஸ்பல் சொல்ல சார், ரட்சிக்கப்பட்டீங்களா? யார் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? Saved. அதாவது மரணத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்களான்னு அர்த்தம். அதான் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு அர்த்தம். Did you come out of condemnation? நீங்கள் இதுலேருந்து வந்துட்டீங்களா வெளியிலன்னு கேட்குறாரு. இப்போ இட்ஸ் ஸ்டில் யூ ஹேவ் டு கெட் கன்வின்ஸ்ட். நான் உடனே ஒத்துக்க சொல்லலை, இன்னும் நிறைய வாசனை இருக்குது, கொண்டு ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு டோட்டலாக சொல்லிடுறேன், தியாலஜியே கற்றுக் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நீங்கள் போய் கிளாஸ் எடுக்கணும் உங்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் இது மனசில் வச்சுக்கணும். இது நான் அடுத்த இதில் வரும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லுவேன். இப்போது ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நமக்கு
பாவத்துக்கு தண்டனை கிடையாது, ஏன்னா ஒன்றே ஒன்று நான் ஏசப்பாவை ஏற்றுக்கினேன். பிரதர் அப்போ நான் பாவம் பண்ணுறேனே, டெய்லி பாவம் பண்ணுறேனே, அப்போ நான் என்ன பண்ணுறது? சரி, எந்த மாதிரி பாவம் என்ன வேலையை வைக்கும் என்னான்னு இது ஒரு நாள் நான் கற்றுக் கொடுக்க முடியாது. இது நான் கண்டினியூஸாக உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். ஏன்னா இந்த பேசிக் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லைட் போயிடுங்க. இப்போது ரோமரில் இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடணும். என்ன பாடணும்? எல்லாம் கை தட்டணும்ல. There is therefore no condemnation for those who are in Christ Jesus. தான் வசனம் தான் அது. ரோமர் 8:1 பவுல் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, ஏன்னா உங்கள் பாவம் கிடையாது, கழுவியாச்சு. இப்போது போன வசனம் இதெல்லாம் நீங்கள் ஸ்லைடு எடுத்து வச்சுங்க, இல்லைனா இந்த அப்படியே இந்த பிபிடியே இதில் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில் குரூப்லேயே கூட போட்டுருங்கம்மா. அப்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, there is now no இப்பொழுது no condemnation for those who are in Christ. கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிற யாருக்குமே ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஒரு கேள்வி கேட்கக்கூடாது யாரும், என்னங்க இந்த வேர்ஷனில் இப்படி சொல்லுது, கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் அதே சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, who walk not after the flesh but after. ஆவியில் நடந்தீங்கன்னா தான் பிரதர், இதெல்லாம் என்கிட்ட கேள்வியாக வந்திருக்குது, அதனால சொல்கிறேன். ஆவியில் நடக்கலைன்னா நீங்கள் மாம்சத்தில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. இப்போது கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் அதே அடுத்த வேர்ஸ் உங்களுக்கு போடுற பாருங்க, for the law of spirit of life in Christ Jesus has made me free from law of sin and death. இப்போ ரெண்டு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். லானா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். லானா என்ன தெரியுமா? 10 கட்டளை, நியாயப்பிரமாணம் 613, நியாயப்பிரமாணம் 613 இது இருக்குது, நியாயப்பிரமாணம் லா இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் கை கொள்ளணுமே. இது கை கொள்ளனா எப்படி? இப்போது NLTயில் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்களேன், and because you belong to him the power of life giving spirit has freed you from the power of sin and leads to death. அதாவது அவருக்குள்ளே வந்துட்டோன்னாவே யாரும் நம்மளை கண்டம் பண்ண முடியாதுன்றது தான் சத்தியம். இப்போது இது உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லி டீச் பண்ண வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம அப்படியே அடுத்த இதுக்கு நம்ம வந்து ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் வந்து நல்லா வாசிச்சிடணும். எல்லா பிலீவர்ஸும் நான் சொல்கிறேன் பாருங்கள், ரோமர் புஸ்தகத்தை ஒரு 15-20 தடவை வாசித்தா தான் நமக்கு புரியும். நான்லாம் ரோமர் புஸ்தகத்தை ஒரு 50 தடவை வாசிச்சிருப்பேன், ஏன்னா புரியாது எனக்கு. 50 டைம்ஸாவது வாசிச்சிருப்பேன். இன்றைக்கும் வாசிக்கிறேன். இன்றைக்கி நான் ரோமர் எடுத்துட்டேன்னா கடை முடிச்சுடுவேன். ஏன்னா ரோமர் வந்து டெய்லி படிக்க புது புதுசாக வரும். ரோமர் புஸ்தகம் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹோல் பைபிளில், புரியவே புரியாது அது. அந்த ரோமர் புஸ்தகத்தை தெரிஞ்சுக்கணுன்னா A to Z அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே. இது நீங்கள் சும்மா ஒரு ப்ராக்டிஸாக வச்சுங்க, நல்லா வளர்ந்துட்டோன்னா. இப்போது அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ரோமர் 2 நியாய தீர்ப்பை எப்படி ஆண்டவர் பண்ண போகிறாருன்னு இப்போ யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கெல்லாம் இப்போ ஏசப்பா தெரியும், நம்ம வந்து நியாய தீர்ப்பில் போய் நிற்கல. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்குறேன், நம்புகிறோம் நம்மள அது அப்புறம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ஆன்சர் நம்ம சர்மன் முடிக்கிறதுக்குள்ளே ஆமேன் நியாய தீர்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் நம்புகிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இப்போ ஒரு ஜென்டைல், ஒரு கர்த்தரை அறியாத உலகத்தார் வந்து பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு யாருமே கற்று தரலையே. யூதர்களுக்கு எதுவும் வாட் யூ ஷுட் டூ, வாட் யூ ஷுட் நாட் டூ எல்லாமே கட்டளையும் பிரமாணத்திலும் இருக்குது. புறஜாதியாருக்கு இல்லையே, அவங்களுக்கு தெரியாது, அவங்க பைபிள் வாசிக்கல, அவங்களுக்கு வேறு புஸ்தகம் இருக்குது, புனித புஸ்தகம் வேறு இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் தெளிவாக இல்லையே, அதை பற்றிலாம் இல்லையே. ஒரு சில புனித புஸ்தகம் இன்னொன்னவோ சொல்லுது, நம்மலாம் அப்போது இதெல்லாம் இல்லையே. அவங்க தப்பு பண்ணால் என்ன அவங்களுக்கு எப்படி நடக்கும்? இப்போது இது எப்படி சிஸ்டம் வேலை செய்யுதுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன். பவுல் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இது அழகாக சொல்கிறார், when a Gentile sin they will be destroyed. இதே if a believer sinned they will not be condemned. என்ன அநியாயங்க இது? If a Gentile sinned they will be destroyed. If a believer sinned they will not be condemned. ரொம்ப இது வந்து அநீதியான தேவனாக இருக்குது. வெய் பண்ணா நியாயமாகவே இல்லையே, இது இல்லை அநியாயமாக இருக்குது. இப்போது பவுல் இன்னும் அழகாக சொல்கிறார் பாருங்களேன்,
even though they never had God's written law, and the Jews who do have God's law will be judged by the law what they have failed to obey. லா அதாவது செய்யக்கூடாதுன்னு சொன்னதை ஒபே பண்ணாத எல்லாருக்கும் இந்த தீர்ப்பு இருக்குது, தண்டனை. இப்போ 14th verse அழகாக சொல்கிறாரு, வாசிடுங்க. Indeed, when Gentiles who do not have the law do by nature what the law requires, they are a law of themselves, even though they do not have the law. They demonstrate that God's law is written in their hearts for their own conscience and thoughts, either accuse them or tell them they are doing right. Okay, இப்போ ஏங்க தப்பா நடக்குது இங்க? Why all wrong things are happening in this country? இப்போ அதுக்கு ஆன்சர் அவர் சொல்றாரு பாருங்க, எல்லாருக்குமே லாவை உள்ள எழுதிட்டாரு. If it is a Gentile, அவன் புறஜாதியாக இருக்கட்டும், கர்த்தர் அறியாதவனாக இருக்கட்டும், லா ஆல்ரெடி எழுதியாச்சு. அவன் போக்கே சொல்ல முடியாது அங்கே போனால். ஏன்னா அவன் ஒரு ரெமிடியை தேடி போல, நம்ம தேடி வந்து தப்பிச்சிட்டோம். இப்போ பாருங்களேன், இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுது, இந்த கான்சியன்ஸ் அவங்களை என்ன சொல்லுமா, அவங்களுக்கு சொல்லுமா தப்பு பண்ணாத. நீங்கள் யாருன்னா நம்ம தானே, நம்ம ரியல் லா வச்சுன்னு இருக்கிறது நம்ம தான். நம்ம யாருன்னா போய் சொல்கிறோமா, பிரதர் திருடாதீங்க, வேலை செய்கிற இடத்துல என்ன திருடக்கூடாதுங்க, தப்பு நீங்கள் தே நோ இட்ஸ் ராங். விபச்சாரம் பண்ணாதீங்க, தே நோ இட்ஸ் ராங். களவு செய்யாதது எல்லாமே தே நோ, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன் இன் எனி அன்பிலீவர்ஸ் ஹார்ட். எல்லாருக்கிட்டையும் எழுதியிருக்குது, எதுவுமே கிடையாது. இப்போ 16வது வசனம் சொல்வது, திஸ் வில் டேக் பிளேஸ் ஆன் த டே வென் காட் ஜட்ஜஸ் பீப்புள்ஸ் சீக்ரெட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், as my gospel declares. அதாவது நியாய தீர்ப்பு நாளில் வெளியில் நல்லவங்களாக காமிச்சின்னு இருக்கிற நம்ம கூட வேலை செய்கிற எல்லாருமே சீக்ரெட் சின்ஸ் எல்லாம் வெளியில் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுடுவார். சரி, நம்மளுக்கு ஐயோ பிரதர் சீக்ரெட் சின்ஸ் எல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? மனசில் யோசிக்கிற யோசனையிலேருந்து எல்லாத்தையும் ஆண்டவர் வகையை எடுத்து காமிச்சிடுவாராமே. நம்ம அப்போ எப்படி நியாய தீர்ப்பில் போய் நம்ம நிற்காமல் நைஸாக தப்பிச்சிட்டு ஓடலான்னு பார்க்குறோமா? ஜாகிரதை அப்படின்னு எனக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மைதான், நமக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, தண்டனை இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அடுத்த இதுக்கு போங்க. பிரசங்கில சொல்கிறாரு பாருங்களேன், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். எஸ் ஆர் நோ? God will bring every deed into judgment, including every hidden thing, whether it is good or evil. அப்போ நீ நியாய தீர்ப்பில் போய் நிற்கணுமே. எனக்கு எப்படி நியாய தீர்ப்பு இல்லை, நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க, எப்படி எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு இது இருந்துச்சுங்க. இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு பற்றி யாரும் பிரசங்கம் பண்ணலை. ஏன் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ப்ரீச் பண்ண மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஏன் why they did not teach about judgment, why they did not teach about hell? நரகத்தை பற்றி பேசலை, இதை பற்றி இப்போ தண்டனை கிடைக்கிறத பற்றி பேசலை, நியாய தீர்ப்பை பற்றி பேசலை. அதாவது இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ற அதாவது 4000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை பற்றிலாம் பேச்சே வருது. ஏன் why they did not talk to a Jew about this? ஏன்னா they have a remedy. பாவத்தின் சம்பளம் யார் மறிக்கணும்? அப்போ அங்கே இருக்கிற யூதன் மறிச்சிருக்கணும். யூதனுக்கு பதில் ஆடு போயிடுச்சா? அப்போ தண்டனை சரியாக போச்சா? அவங்களுக்கு தப்பிச்சிட்டாங்களா? அதுவும் இது எப்படி ப்ராசஸ் வேலை செய்யுதுன்னா, ஜனவரி 1ஆம் தேதி மேபி நியூ இயர் அன்னைக்கு இந்த ஆடை வெட்டிட்டு ஹை ப்ரீஸ்ட்டு உள்ளே போயிட்டு அந்த ஈசோப்பில் தொட்டு பிளட்டை எல்லார் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், ஜனங்க மேலெலாம். அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண உடனே அடுத்த ஜனவரி 1 வரைக்கும் இது வேலிடிட்டி இருக்குது. என்னது? கிளென்ஸ்டாக இருக்கு, க்ளீனாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மறுபடியும் they all have to go to that இது செலிப்ரேஷன். அவங்க போயிட்டு அந்த பண்டிகையை கொண்டாடணும் மறுபடியும். அவங்களுக்கு அதே மாதிரியே ஆசாரி என்ன பண்ணுவான்? பாவம் கிடையாது, பாவம் கிடையாது, பாவம் கிடையாது, பாவம் கிடையாது, கர்த்தர் பாவங்களை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க.
இப்போ நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஐயோ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் இண்டிவிஜுவலாக ஆட்டு இது எட்டுன்னு வந்துக்கிறார் பாருங்க, அங்கே ஒரு யூதர் எட்டுன்னு வந்து கொடுக்குறாரா, அங்கே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேங்க ஐயா கொஞ்சம் அப்படின்னு சொன்னால் தனியாக அவன் வந்து அவன் பாவத்துக்கு மன்னிப்பு அங்கே கிடைக்குது. ஓகேயா? சரி, அடுத்த ஸ்லைட் போயிடலாம். எபிரேயர் 9வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இவர் எப்படி போனாராம், வாசிடுங்க. He did not enter by the blood of goats and calves, but he entered the most holy place once for all by his own blood, thus securing eternal redemption. It's secured eternal redemption. இப்போ பாருங்களேன், நமக்கு ஆல்ரெடி செக்யூர் ஆயிருச்சு இட்டர்னல் ரிடம்ஷன். இப்போ இன்னொன்று, இப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஆடு மாடு கோழியோ இந்த புறாவோ இந்த ரத்தம் எதுவுமே ஹிடன் கான்சியன்ஸில் இருக்கிறத க்ளீன் பண்ண முடியலை. இப்போ இது ஒன்று, இந்த ஒரு பிளட்டு மாத்திரம் தான் போகுது. நீங்கள் என்ன எங்கே போதான் ஃபார் வாசிங்கம்மா. For if the blood of goats and bulls and the ashes of heifer sprinkled on those who are ceremonially unclean sanctify them so that their bodies are clean. ஓகே, இப்போ க்ளீன் பண்ணி அனுப்புனாங்கன்னு சொன்னா இந்த வசனம் ஞாபகம் இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் எல்லாரையும் க்ளீன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க வெளியில். ஓகே, இப்போ நியூ இன்டர்நேஷனலில் 13-14 அப்படியே வாசிடுங்க. The blood of goats and bulls and the ashes of heifer sprinkled on those who are ceremonially unclean sanctify them so that they are outwardly clean. வெளியில் முழுசும் க்ளீன் ஆயிடுறாங்க, பரிசுத்தமாக தான் போகிறாங்க. ஆனால் உள்ள அவங்கள அந்த ரத்தம் பரிசுத்தாக்க முடியல. 14 சொல்லுங்க. How much more will the blood of Christ, who through the eternal Spirit offered himself unblemished to God, purify our conscience from works of death so that we may serve the living God. ஓகே, இந்த பிளட் மாத்திரம்தான் கேன் பியூரிஃபை த கான்சியன்சஸ். உள்ள இருக்கிறதையும் க்ளீன் பண்ணக்கூடியது இயேசுவின் ரத்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த உத்தரவாதம் இல்லாமல் கம்யூனியன் எடுக்க முடியாது நம்ம. இல்லைன்னா இந்த பவர் ஆஃப் த பிளட்டை வி அண்டர் எஸ்டிமேட். புரியுதுங்களா? என்ன ப்ரிவிலேஜுங்க சர்ச்சுக்கு கர்த்தர் கொடுத்தது. இட்ஸ் பயங்கரமான ப்ரிவிலேஜ். எப்போ தெரியும்னு சொன்னால் எல்லா நியாய தீர்ப்பு நாளில் போகும்போது தான் நமக்கு தெரியும். இது என்னங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாகுது. யூகே பாஸ்போர்ட் எத்த பிறகு தான் தெரியுது. நாங்கள் இவ்வளோ இதாகுது, லைனே இல்லை, உள்ளே விடுறாங்க, எல்லாமே இதாக இருக்குது. நாங்கள்லாம் அங்கே லைனில் நிற்கிறோம், அவங்க பாட்டுன்னு போகிறாங்க வராங்க, இது கிடைக்குது அது கிடைக்குது, பெனிஃபிட்ஸ். இப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது பாருங்கள். ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் ஹெவன், has received the passport from heaven, நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பாருங்க, என்ன ப்ரிவிலேஜஸ் பாருங்க. அன்பிலீவபிள் ப்ரிவிலேஜஸ். ஏசப்பாக்கு என்ன ப்ரிவிலேஜ், அந்த ப்ரிவிலேஜ் நமக்கு கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொன்னால் இதை விட உலகத்தில் பெருசுன்னா இருக்குது. ஆமென். தாங்க காஸ்பிள், பவர் ஆஃப் காஸ்பிள் அதுதான். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், there is no point in sitting and coming and worshiping God. If you underestimate his blood, ரத்தத்தை குறைச்ச மதிப்பிடக்கூடாது. ஏன்னா நான் முட்டி போடும் போது அப்பானுடைய ரத்தம் என்னை சகலவற்றையும் நீக்கி என்னை சுத்திகரிச்சிருச்சு. Who else can accuse me? குறை இருக்கும்போது தான் நமக்கு பிசாசு வந்து ஐயோ டவுட்டாக இருக்குதுனாவே வந்துடுவான். சரி, இப்போ அடுத்த ஸ்லைடு போங்கம்மா. இப்போ ஜட்ஜ்மெண்ட் தியாலஜி உங்களுக்கு எடுத்துடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் நடந்துச்சு, நடந்து முடிஞ்ச ஜட்ஜ்மெண்ட் என்னன்றதை நான் ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து தியாலஜி சப்ஜெக்ட்டு. நீங்கள் தியாலஜி பைபிள் காலேஜ் போனீங்கன்னா இது கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட்டில் இது உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி, ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரலாம். ஃபஸ்ட்டு என்னது, இது எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைங்க சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். இது யார் ஜட்ஜ்மெண்ட்டு? அங்கே மேலே ஆன்சர் போட்டுக்கணும், பார்த்து படிக்க வேண்டியது, சத்தமாக படிங்க. எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும். சில்ட்ரன் எவ்ரி ஒன் ஷுட் ரீட் இட். வாசிங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அவங்களுக்கு? அவங்கள கார்டன்லேருந்து, ஆமாம், ஹை ப்ரிவிலேஜ்டு வேலை செய்வானா, ஜாலியாக படுத்துனேக்கலாம், பழம் சாப்பிட்லாம், போகலாம் வரலான்ற ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி தேவர் காஸ்ட் அவுட் ஃப்ரம் கார்டன் ஆஃப் ஈடன், வெளியில் துரத்திட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள். இது பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது பிள்ளைங்களுக்கு? நோவாஸ் ஜட்ஜ்மெண்ட்டா? அப்பவும் ரிடம்ஷனுக்கு இயேசுப்பா வழி கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு, வானான்ட்டாங்க. ஆனால் அவங்க எப்படிப்பட்ட பாவிங்களாம்?
அன்இமேஜினபிளி சின்ஃபுல் பீப்புள். ஆண்டவரே மனசாப்பட்டாராம், இவங்களை ஏன்டா கிரியேட் பண்ணோம், கிரியேட் பண்ணாமே இருந்திருக்கலாமேன்னு யோசிச்சவங்களுக்கே டோர் வாஸ் ஓப்பன் ஃபார் அ வெரி லாங் டைம். யூ நோ ஹவு மெனி இயர்ஸ் ஹி வாஸ் ப்ரீச்சிங்? 3 ஜென்ரேஷனாக கிட்டத்தட்ட 1000 வருஷமாக ப்ரீச் பண்ணுங்கிறாங்க. ஏனோக்கு ப்ரீச் பண்ணுறாரு, மெத்துசலா ப்ரீச் பண்ணுறாரு, நோவா ப்ரீச் பண்ணுறாரு, எல்லாரும் ப்ரீச் பண்ணி வாங்கப்பா உள்ளே வந்துருங்கப்பா, உள்ளே வந்துருங்கப்பா, ஜட்ஜ்மெண்ட் வருது உள்ளே வந்துருங்கப்பான்னா வரல அவங்க. ஓகே, செகண்ட் ஜட்ஜ்மெண்ட். இது பேர் உங்களுக்கு சொல்லுற ஆன்டிடிவிலியன் வேர்ல்டு. அதாவது வேர்ல்டு ரெண்டாக பிரியுது. எப்போனா பிஃபோர் ஃப்ளட் அண்ட் ஆஃப்டர் ஃப்ளட். பிஃபோர் ஃப்ளட்டு உலகமே வேறு மாதிரி இருந்துச்சு. பூமி ரொம்ப பியூட்டிஃபுல்லான விளைச்சலான ஆசீர்வாதமான இடமா இருந்துச்சு. முள்ளு கல்லுலாம் கம்மியாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஃப்ளட்டு தான் எல்லாமே மாறினது. பள்ளம் மேடு குழி இது எல்லாமே நிறைய வந்தது ஆஃப்டர் ஃப்ளட் தான். இது ஒரு பெரிய தியாலஜி ஸ்டடி. இது படிச்சோன்னு சொன்னால் போயினே இருக்கும், ரொம்ப சயின்டிஃபிக்கலாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் இதுதான் அதனுடைய பீரியட் தான் ஆன்டிடிவிலியன் வேர்ல்டுன்னு வாங்க. வேர்ல்டு பிஃபோர் அண்ட் வேர்ல்டு ஆஃப்டர். இது அடுத்தது 3வது போங்க. நான் இல்லையா? சரி, 3வது நானே சொல்லிடுவா. 3வது இது ஞாபகம் இருக்குதா? இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு இங்கே? லெட் அஸ் ரீச் ஹெவன். பில்டிங் கட்டினே போயிடலாம் ஹெவனுக்கு நேராக. அந்த காலத்திலேயே லெட் அஸ் ரீச் ஹெவன்னு சொன்னும்போது தேர் வாஸ் அ ஜட்ஜ்மெண்ட். எவ்ரி ஒன் வேர் ஸ்பிளிட். பாஷெல்லாம் மாறிச்சு, அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் ஆன் சோதோம் அண்ட் கொமோரா. அந்த ஊருக்கு ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இது ஸ்டில் இது எல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நடந்ததெல்லாம் பாருங்கள். சின்ன சின்ன சாம்பிள் ஆண்டவர் கொடுத்துக்கினே இருப்பார். அந்த ஒரு சாம்பிளை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்போ உலகம் அழியும் போது இதே அக்னிக்கு தான் இரையாக வச்சிருக்கிறாராம் சாமி. ஆமேன். இது சும்மா லைட்டான ஒரு அக்னி. அது வர்ற அக்னி பூமி வெந்து உருகி போயிடும். த எர்த் வில் மெல்ட் டவுன்னு சொல்கிறாரு. அடுத்து வர்ற அக்னி மழை. அதனால் இது 4th ஜட்ஜ்மெண்ட். ஓகே, 5 அடுத்தது போங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆன் த இஜிப்சியன் காட்ஸ், அல்லது எகிப்தில் கர்த்தர் கொடுத்த அந்த நியாய தீர்ப்புகள். 10 நியாய தீர்ப்பு இருந்துச்சு. ஓகே, அடுத்தது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் இது ஜட்ஜ்மெண்ட்டான்னு தெரிஞ்சிருக்காது. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் யார் சின்னு? மை சின்னு சொல்லுங்களேன். ஜட்ஜ்மெண்ட் யார் மேலே போயிடுச்சு? பாவத்துக்கு சம்பளம் என்னது? மரணம். அது எங்கே போயிடுச்சு நமக்கு? அந்த இடம் எனக்கு தான் இருந்திருக்கணும். பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டு. கர்த்தர் நம்மளை அடித்து துவைச்சி நம்மளை எதாவது பண்ணியிருக்கணும். ஆனால் திஸ் வாஸ் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் விச் ஹேப்பன்ட் ஆல்ரெடி. 1 பேதுரு 2 நீ நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். த ஜட்ஜ்மெண்ட் வாஸ் கிவன். தீர்ப்பு நியாய தீர்க்கிற தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாரு. இங்கே நியாய தீர்ப்பு முடிஞ்சிச்சு. இங்கே யாருக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எனக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்த வசனம் போங்க, அடுத்த ஸ்லைடில். சரி, இப்போது இந்த இதுக்கான வசனம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதனுடைய விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நம்ம அது அடுத்ததுக்கு போயிடுவோம். இப்போ இருக்கிற ஜட்ஜ் இல்லைம்மா, அதே தான், ப்ரீவியஸ் ஸ்லைட் தான். இப்போ இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, போயின்னு இருக்குது. ஒன்று ஆன்கோயிங். இதெல்லாம் முடிஞ்சது ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஆன்கோயிங் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. இது என்னது? இது தியாலஜி. நீங்கள் தியாலஜி புக்கில் நீங்கள் பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் அக்கரிங் நவ் இன் த சர்ச் ஏஜ். நம்பர் 1 என்னது பாருங்கள்? செல்ஃப் இவாலுவேஷன். 2வது டிவைன் டிசிப்ளின். இப்போது எப்போல்லாம் கம்யூனியன் வருமோ அந்த டைம் வந்த உடனே உள்ளக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஏசப்பா நான் என்ன அனலைஸ் பண்ணுறேன், செல்ஃப் அனலைஸ் பண்ணுறேன், செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுறேன். எனக்குள்ளே இருக்கிற கசப்பு, விரோதம், வைராக்கியம், மன்னிக்க முடியாத பாவம், இது எல்லாத்தையும் எடுத்துருங்க சாமி, நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு கம்யூனியனில் சொல்லணும். கம்யூனியனுக்கு வரும்போது எந்த மாதிரி மாறணும்னு பக்கத்தில் அங்கே போட்டுக்கிறேன் பாருங்கள். யார் மாதிரி மாறிடணும்? ஜீசஸ் மாதிரி மாறுவானா? குழந்தை மாதிரி மாறிடணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தை மாதிரி மாறுறது. என்ன, நான் குழந்தை மாதிரி மாறினா மதிக்க மாட்டாங்க யாரும். இல்லை, குழந்தை மாதிரி மாறினா மதிக்க மாட்டாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. ரொம்ப
அது ரெஸ்பெக்டே இருக்காது. அதுவும் நீங்கள் பாருங்களேன், நம்ம கொஞ்சம் வயசில் பெரியவங்களாம் கொஞ்சம் குழந்தை மாதிரிலாம் தள்ளி போயிடுவாங்க. இதே கம்பீரம் என்ன அப்படின்னு மிரட்டின்னு வந்து பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும். சர்ச்சிலலாம் கூட சரி சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ஒரு ஒரு பந்தாவாக வரணும். லாஸ்ட் மினிட்ல பாஸ்டர்லாம் வரணும், பரபரப்பாக வந்துட்டு பரபரப்பாக வெளில போய் பாருங்களேன், ஒரு பரிசுத்தவான் பக்கத்தில் அவர் உட்காந்த சீட்டில் உட்கார துடைக்கும் எல்லாம் இருக்கும். வி நோ டு ஆக்ட். உண்மையாக சொல்கிறேன், வேலை செய்கிற இடத்துலலாம் என்னை பார்த்தா அபுதாபியில் இருந்தவங்களை கேட்பாருங்க, யாருன்னா வந்தவங்களை கேட்பாருங்க, வேறு மாதிரி இருப்பேன். மேனேஜர்லேருந்து அலறி ஓடுற அளவுக்கு, அரபிங்களே அலறி ஓடுற அளவுக்கு வேறு மாதிரி இருப்பேன். ஐ நோ டு ஆக்ட், ஐ நோ டு கீப் பீப்புள் ஹவ் இன் அ டிஸ்டன்ஸ். உள்ளே வராத மாதிரி நான் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் தெரியும். பட் இட்ஸ் நாட் த பிளேஸ். இந்த மாதிரி மாறினா பரலோகத்துக்கு போவேன். இந்த மாதிரி மாறலைன்னா ஒட்டகம் காதில் ஊசி நுழையிறது, நான் நுழையிறதுக்கும் கஷ்டம். என்னை தூக்கி ஒரு ஊசியில் இது பண்ண முடியுமா? போக முடியாது. அந்த மாதிரி ஆகிடும் நான் பரலோகம் போகிறது. அதனால் இப்படி இருக்கிறதே நல்லது இல்லை? அப்போ பாருங்களேன், செல்ஃப் இவாலுவேஷன் அசஸ்மெண்ட். இங்கே பூமியில் நீதிமான்களுக்கு பூமியில் சரி கட்டப்படும். ரைச்சஸ் வில் பி ஜட்ஜ்ட் இன் எர்த். தப்பு செஞ்சுட்டு தண்டனை வாங்க முடியாதுன்னு இல்லை. நம்ம எப்போல்லாம் கம்யூனியனில் வந்துட்டு மறுபடியும் நம்ம பண்ணே இருக்கிறோமோ நமக்கு தண்டனை வந்துனே இருக்கும். பூமியிலேயே ஆண்டு சரி பண்ணிவிடுவார். இதுக்கு நிறைய வசன ஆதாரம் இருக்குது. இது நான் எடுப்பேன், ஏன்னா இது கம்மிங் சப்ஜெக்ட் போகிறோம். இப்போ ஜட்ஜ்மெண்ட் அக்கரிங் நவ் இன் சர்ச் ஏஜ். நமக்கு ஆண்டவர் டிசிப்ளின் பண்ணுற, கர்த்தர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு தண்டியாமல் இருப்பாரோ எபிரேயரில் நமக்கு கர்த்தர் கர்த்தர். அதனால் பாவம் செய்யலாமான்னு ஃபஸ்ட்டு சொன்னனே, செய்யக்கூடாது. பாவம் செஞ்சால் தேங்க்யூ பிரதர், நன்றி. அப்போது அடுத்த ஸ்லைடு போயிடுங்க, முடிஞ்சிச்சு இது. இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஃப்யூச்சர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்து தியாலஜி இது நான் கேள்வி கேட்பேன் நிச்சயமாக. சரி, ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுங்கள், வாசிடுங்க. ஆமாம், இப்போ ட்ரிபுலேஷன் பீரியடில் எக்கச்சக்கமான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் அதில் நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீல் உடைக்கும் போது இப்போ பாருங்கள், சூடு ஜாஸ்தி ஆகின்னு இருக்குதா, இதெல்லாம் அதுக்கு வித்துடுறது. தண்ணி கம்மியாகின்னு இருக்குதா, இதுக்கு இது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா எல்லாமே வேர்ல்டு இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்ட். உலகம் தயாராகினே இருக்குது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணினே இருக்குது. அடுத்த ஸ்லைட் போயிடுங்க. 2வது சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குதோ, சரி. த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் ஆர் பீமாஸ் சீட். உங்களுக்கு மேஜரான இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது நல்லா பார்த்து வச்சுங்க. இதுனா பிக்சர் பார்த்துக்குங்க, பிக்சர் அதனால தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். சரி, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அங்கே பிக்சர் பார்த்துட்டிங்களா? ஓகே, இது பெரிய தியாலஜி இருக்குது, உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, 3வது ஸ்லைட் போங்க. அப்புறம் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ். இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இது பற்றியும் பார்க்கலாம். இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம தொடணும்னு சொன்னால் இஸ்ரேலை பற்றிலாம் நம்ம பேசும்போது தான் இது வரும். அது நம்ம வீடியோவில் இது பண்ண முடியாது, அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 4வது ஸ்லைடு போயிடுங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ். மைக்கேல் கேப்ரியலுக்கெல்லாம் வருதா மைக்கா? சரி, அடுத்தது. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்லைடு. அடுத்தது பாருங்க, வாசிங்க, சத்தமாக வாசிங்க. The great white throne judgment. The great white throne judgment. சரி, இப்போ இந்த 5 நியாய தீர்ப்பு இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, நடக்க போகுது. இந்த 5ல் நம்ம எங்கே இருக்க போகிறோம்? இந்த 5ல் நம்ம வந்து நிற்கணும். நம்ம எங்கே நிற்க போகிறோம்? ஏதாவது ஒன்றில் நம்ம இருக்கணும் இல்லைங்க? எஸ், பீமா. எஸ், ஓகே. சரி, இப்போது பீமாஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம இருக்க போகிறோம். இது தியாலஜி நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்றுன்னா நான் வந்து கொஞ்சம் பிரித்து காமிச்சிடுறேன். அப்படியே போங்களேன், அடுத்த ஸ்லைட். யா, ஓகே. நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேனோ, கொஞ்சம் மேலே போங்க. இல்லையா? சரி, அடுத்தது வந்துடுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதால் இது தேவனுடைய ஈவு. நான் அது வரைக்கும் தான் பண்ணியிருந்தனோ ஸ்லைடு. சரி, இப்போது உங்களுக்கு நான் இங்கே என் நோட்ஸில் இருந்தது நான் பண்ண முடியல, டைம் இல்லை. கிட்டத்தட்ட அதுவே நான் 5:30 மணிலேருந்து நான் 12 வரைக்கும் பண்ணே இருந்தேன் நான். சரி, இப்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட்டை இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஓகே. 1, த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப்
கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நியாய சங்கம். ரெண்டாவது த கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு வசனங்களை நான் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இது என்ன நடக்குதுன்னு. இப்போ இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டு தான் மனுஷங்க போகிறோம். ஓகேயா? மற்றது தேசத்துக்கான ஹோல் கண்ட்ரி ஜட்ஜ்மெண்ட், அதெல்லாம் அங்கே பூமியிலே கிடைச்சிடும். அடுத்து இது வந்து தேவதூதர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. நம்ம இங்கே யாரும் ஏஞ்சல்ஸ் இல்லைங்க, யாரும் ஏஞ்சல்ஸ் இருக்கிறோமா? யாரும் இல்லை. அதனால் நம்ம அதில் போகிறதில்ல. இப்போ வந்து இங்கே வந்து வசனம் சொல்லுது, நான் இது ஸ்கிப் பண்ணி வந்ததுனால இந்த வசனம் வந்துருச்சு. இப்போது அவர் பிலீஃப் இஸ் கோயிங் டு டிசைட் வேர் வி வில் ஸ்பெண்ட் த இட்டர்னிட்டி. Our belief is going to decide where we will spend the eternity. ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும்னா, your behavior determines how you will spend your eternity. Your behavior will decide how you will spend your eternity. இப்போ இதில் பெரிய அர்த்தம் இருக்குது. பிலீஃபுக்கும் பிஹேவியருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம சபையில் இருக்கிறோமா, நமக்குள்ள ஒருத்தர் வாக்குவாதம் வருது, மன்னிக்க முடியாது இருக்குது, கசப்பு இருக்குது, விரோதம் இருக்குது. இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? நரகத்துக்கு அனுப்பிச்சிடலாமா உடனே? சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு ஜட்ஜாக உட்கார வைக்கிறேன், வாங்க இங்கே யார் யாரெல்லாம் நீங்கள் நரகத்துக்கு அனுப்புவீர்கள்னு சொன்னால் யாரை சொல்லுவோம்? ஒருத்தர் வாங்கலாம். கிங்ஸ் வாங்க, கிங்ஸ் இங்கே சும்மா வாங்க, முன்னாடி வாங்க, கேமராவில் நீங்கள் வரணும், அதுக்காக தான் கூப்பிட்றேன். வாங்க இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு 4-5 இதுன்னு சொல்லுங்களேன். ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டு, பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டு, அது மாதிரி இதில் நீங்கள் பிரிக்கணும்னா யாரை சொல்லுவீங்க? இப்போது நீங்கள் உங்களை ஜட்ஜாக நான் வச்சிடுறேன். இப்போ ஏசப்பா வர்ற டைமில் ஏசப்பானான்றார், சரி நீயே பண்ணிவிடுப்பா, யாரை அனுப்புறியோ நீ அங்கே அனுப்பிச்சிக்கோ, இந்த லெஃப்ட் சைடில் போகிறவங்களாம் போயிடணுன்னா இதில் கேட்டகரைஸ் பண்ணுங்க. நீ வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ப்பா, நீ செகண்ட் கிளாஸ்னா நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? கேரக்டர் வைஸாக பிரிங்க. ஆமாம், கேரக்டர் வைஸ் உங்கள் இஷ்டம். நீங்கள் கேரக்டர் வைஸ் தான் பிரிங்க, இல்லை எப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் மேலே அனுப்பணுன்னா யார் அனுப்புவீங்க? ஃபஸ்ட்டு எல்லாரையும் அனுப்பிட வேண்டியும். மொத்த பேர் கை தட்டுங்களா? நம்ம திஸ் ஆன்சர் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இஃப் கிங்ஸ் வாண்ட் டு சென்ட் எவ்ரி ஒன் டு ஹெவன், வாட் இஸ் த ஹெவன்லி ஃபாதர்ஸ் ஹார்ட்? கிங்ஸ் வந்து ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஆள், நம்மளே கஷ்டம். நானே எத்தனை தடவை கஷ்டப்பட்டிருப்பேன், எதனா கோவம்லாம் இருந்திருக்கும். ஆனால் என்ன, சரி போங்க, எல்லாரையும் அனுப்பிச்சிடும் போங்க. If he is able to give that judgment, how the heavenly father will judge? யோனா வந்து சொல்லி அனுப்பிச்சிடுற, போய் எல்லாரும் காலி பண்ணிடுறேன், யாருமே இருக்கக்கூடாது. யோனா சொல்கிறே, இன்னும் 5 நாள் ஒருத்தர் கூட நீங்கள் இருக்க முடியாதுன்னு. அவங்கெல்லாம் மனசாக ஐயோ ஃபாஸ்டிங் இருந்து, சாமி நாங்கள் பண்ணது மன்னிச்சிடுங்க அப்படின்ன உடனே ஆண்டவர் என்னன்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது இந்த ஜனங்களை நான் அழிப்பேன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு ஒன்று கோபம் யோனாக்கு பொங்குது. எனக்கு தெரியும் நீர் வந்து இரக்கமுள்ள தேவன், எனக்கு தெரியும் நீர் அப்படிப்பட்டவர், என்னையா இதில் சும்மா வம்பு கிழித்தீர், இனி என்னை மதிப்பாங்களா யாருன்னா வந்தா இங்கே, நீ கள்ள போதகன்னு சொல்லுவாங்களேன்னுலாம் கேட்குறாரு. God did not think of anything. He said, let them be, let them live. நம்ம ஆண்டவர் மாதிரி இரக்கமுள்ள தேவன் யாருமே கிடையாது. ஆமென். கர்த்தர் அவ்வளோ நல்லவர், அவர் அவ்வளோ இரக்கமுள்ளவர். இப்போ பாருங்களேன், இப்போது நம்ம தப்பு பண்ணுறோமே, இப்போ நம்ம எப்படி வாழ போகிறோம்? இங்கே கூட நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் இல்லையா? இப்போ என்னையே நீங்கள் இது பண்ணிங்கன்னா டு த ஸ்கேல் பாஸ்டர் நான் 10 out of 10 நான் கொடுத்துட்றேன். ஓகே, கேடி ஓகே 9 கொடுக்குறேன், சுகன்யா சிஸ்டர் ஓகே 9 கொடுக்குறேன், ஓகே பிரியா நான் 8 கொடுக்குறேன், கார்லினுக்கு நான் 7 தான் கொடுப்பேன், மைக்காவுக்கு வந்து நான் 6 கொடுக்குறேன். இல்லை சும்மா சொல்கிறேன் தம்பி, விமல் 5 தான் கொடுப்பேன் அப்படின்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இஃப் ஐ டூ தேட், ஹவ் யூ வில் ஃபீல்? நீங்கள் வந்து என்கிட்ட சண்டை போடுவீங்கள்ல, அது எப்படி? நீங்கள் ஏன் அவங்களுக்கு 7 கொடுத்தீங்க, எனக்கு ஏன் 6 கொடுக்குறீங்க கேட்போமா? கஷ்டமாக இருக்குதுல்ல. இப்போ ஒருத்தருக்கு நான் 9 கொடுத்துட்டு ஒருத்தர் 8 7 நான் கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்குதுல்ல. இப்போ ஆண்டவர் நம்ம போகும்போது how he is going to deal all of us. ஆனால் அந்த ஜட்ஜு வந்து உட்காரும்போது நம்ம வாயை திறக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ரைச்சஸாக இருக்குமா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு.
அப்படி இப்படி பேசக்கூட முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குமா, திருப்தியாக இருக்குமா நம்மளே. ஐயோ சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்போது இந்த பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இது வேலை செய்யும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பீமாஸ் ஜட்ஜ்மெண்ட் குறித்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஐ ஹவ் டு டெல் யூ பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ், அருமையான வசனங்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்மளை ஆண்டவர் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கிறாரு, இது எப்படி ஆண்டவர் நடத்த போகிறாருன்றதை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் நான். அடுத்த வசனம் போடுங்கம்மா. வருதா? நானே வாசிச்சிடுவா. அடுத்தது போடுங்க, அது படிச்சிட்டோம். இதில் போடுங்க. இப்போது காஸ்பிளில் யார் கேட்டாலும் நமக்கு எல்லா இடத்துலையும் பவர்ஃபுல்லான ஒரு வசனம்னா உலகத்தில் எதை சொல்லுவோம்? யோவான் 3:16. பசங்க கண்ணை முன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Kids, one verse if you ask you to write, paint in your home and put in a poster, which verse you will put in the Bible? Yes. ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லான வசனம். போயிருச்சா? இல்லை 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 இல்லைம்மா. அப்போது வாசிக்கலாமா எல்லாரும்? இது For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish, have everlasting life. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனு? To accept him. If you believe, they will have everlasting life. யாரை? ஏசப்பாவை. அடுத்த வசனம், God sent his Son into the world not to judge the world but to save the world through him. உலகத்துக்கு கர்த்தர் அனுப்புனது, வந்த உடனே ஏசாமி வந்த உடனே சொல்கிறார், ஏசப்பா வந்தது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை, எல்லாரையும் காப்பாற்றி பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு. இதுதான் வந்து நமக்கு காஸ்பிள். ஒன்னே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இதில் கேட்குறாரு, என்னன்னு? Do you believe or not? நேராக பரலோகத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஆண்டர் கேட்குற கேள்வி, தம்பி do you believe? Yes, I believe. அதெல்லாம் நான் இது சர்டிஃபிகேட்டை வச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ 18வது வசனம், he who believes in him is not condemned, but he who does not believe is condemned already, because he did not believe in the name of the only begotten Son of God. அப்போ உலகத்திலே பெரிய பாவம் என்ன பாவம்? விசுவாசிக்காதது தான் பாவம். இப்போ இதுதான் காஸ்பிள். விசுவாசியா அவிசுவாசியா தான் கொஸ்டினே இருக்கும். நியாய தீர்ப்பு பற்றி பேசணும்னா விசுவாசியா அவிசுவாசியா. இப்போ உங்களுக்கு நிறைய கேள்வி, அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தர் வரார். God will judge every work you do ன்னு சொல்லி நமக்கு சொல்லுது. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் சொல்ல போகிறீங்க அதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ உங்களுக்கு நான் அடுத்தது வரேன், ஒன்று ஒன்றா வரேன் நான். அடுத்த ஸ்லைடு போகுமா? பியரன்ஸ் பைபிளில் சொல்லுது, whoever believes in him is not condemned. Who did not believe is already condemned. அப்படின்னா மேலே போகும்போது நியாய தீர்ப்பில் புஸ்தகங்கள் தான் ஃபஸ்ட்டு தரப்போன்னு போட்டிருக்குது. இப்போ புஸ்தகங்கள் திறந்துச்சுன்னா அதில் என்ன இருக்குது, எதை பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டுன்னா, பிலீவர்ஸ்னால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும், அன்பிலீவர்னால் பேர் இருக்காது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவங்களாம் போனாங்கன்னு இருக்குது. இப்போ நான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு வரணும்னா நான் வந்து உங்களுக்கு கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசும்போது தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அது என்னான்னு, அந்த கான்செப்ட் என்னான்னு. இதில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும், அதை தான் சொல்லிட்டு. ஏன்னா பைபிளில் நியாய தீர்ப்புன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் பவுல் ஒரு சாப்டரில் எழுதினாருன்னா கிடையாது, அங்கங்கே எடுக்கணும். அங்கங்கே எடுத்து கரெக்டாக இது ஆர்டராக உங்களுக்கு எட்டுனது காமிச்சுன்னு இருக்கிறோம். சரிங்களா? அடுத்த ஸ்லைட் போங்க. மார்க் 16:16. இப்போ நீங்கள் இதில் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ பாவம் பண்ணுறமே நம்ம. Whoever believes and is baptized will be saved. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். Whoever does not believe will be condemned. விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்பு அடைவான். ஞானஸ்தானம் என்பது ஒரு அடித்தள சத்தியம் சபையில். எதுக்கு ஞானஸ்தானம் அப்படின்னு கேட்டவனுக்கு நான் பைபிள் 5 முறை படிச்சுட்டு 8வதுலேருந்து 12வதுக்குள்ளே 5-6 தடவை பைபிள் கீழ்ச்சி 2வது பைபிள் வாங்கிட்டேன். அவ்வளோ படிச்சுட்டு நான் வந்து இன்னும் அப்படி ஞானஸ்தானம் எடுத்தாங்க, நான் விசுவாசிக்கிறேனே, வசனம் தெரியுது, எது கேட்டாலும் சொல்லுவோம் பைபிளில். நீங்கள் எந்த மூலையில் எதனா கேட்டிங்கன்னா
அதுக்கு ஆன்சர் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுவேன். அப்படி இருக்கிற ஆள் நான். ஞானஸ்தானம் பற்றி ஐ டிட் நாட் கம் டு அ கன்க்ளூஷன். ஷார்ஜாக்கு வந்துட்டேன். அங்கே ஒரு பாஸ்டர் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறாரு. 2 நாள் வந்தார், 3 நாள் வந்தார், ஒத்துக்கலை. நான் பதிலுக்கு பதில் தான். கேள்வி கேட்டால் அவர் ஒரு 4 வசனம் சொன்னார்னா 8 வசனம் சொல்லுவேன் பதில். கம்முன்னு போயிடுவார். லாஸ்ட்டாக ஒரு நாள் வந்தார். உன்கிட்ட என்னால் பேச முடியல. மலையாள பாஸ்டர் அவர். ஐ கான்ட் டாக் டு யூ விமல். ஜீசஸ் டிட், டு யூ வாண்ட் டு டூ ஆர் நாட்? இயேசு செய்தார், நீ செய்வியா நீ செய்ய மாட்டியான்னாரு. கண்ணை முன்னு நேராக போய் இறங்கிட்டேன். தொட்டி எங்கே இருக்குது சொல்லுங்க, நான் வந்துடுறேன். அவர் இதுக்கு மேலே இந்த மாதிரி என்னை லாக் போட்டிங்களே, நான் டிபேட் பண்ணலான்னு பார்த்தேனே. இப்போது உங்களுக்கு இது ஆன்சர் நான் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். விசுவாசிக்கிறவன் ஒரு விசுவாசத்தை சொன்ன உடனே ஞானஸ்தானன்ற அடுத்த ஸ்டெப்பில் வந்து எல்லாரும் முன்னாடி செஞ்சு காட்டணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னு அடுத்தது போமா, நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் அடுத்த வசனம். ரோமர் 6வது அதிகாரத்தில் இல்லை பின்னாடி போங்களா, அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாத்திரம் பார்த்துலாம். He who believed, Amplified Bible இருக்கு பாருங்க. He who believed in Jesus and been baptized will be saved. அதாவது from where? From the penalty of God's wrath and judgment. புரியுதா உங்களுக்கு? ஜட்ஜ்மெண்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் ஞானஸ்தானம் எடுன்றார். If you believe and get baptized, no judgment கிடையாது. ஓகேயா? பட் who does not believe will be condemned. இப்போ அடுத்த இதுக்கு போங்க, அடுத்த ஸ்லைடுக்கு. ரோமரில் எதுக்காக ஞானஸ்தானத்தை எடுக்கணும்னு ரோமருக்கு சொல்கிறார் பவுல். சொல்லும்போது சொல்கிறார் பாருங்களேன். We therefore buried with him through the baptism into death. அவரோடு நீங்கள் நியாய தீர்ப்பில் போய் நிற்கக்கூடாதுன்னா அவர் கூட நீங்கள் மறிச்சு தான் ஆகணும். ஏன்னா பாவத்துக்கு சம்பளம் என்னது? What is the wage for sin? Kids, what is the wage for sin? பசங்க சொல்லிட்டு பெரிய பசங்க சொல்லுங்கள், வாய் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுங்கள். வாட் இஸ் த வேஜ் ஃபார் சின்? டெத். டெத். எலனூர், டெத். தம்பி டெத் சொல்லுங்கள். வேஜ் ஃபார் சின் இஸ் டெத். ஓகே, அப்போது டெத்துக்குள்ளே போகலன்னா நியாய தீர்ப்பு இல்லைன்ற அடிப்பு. பாருங்களேன், அவர் அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லை, டைம் இல்லை, அது பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு அது இல்லை. அடுத்து நியூ இதில் வேர்ஷனில் பாருங்கள், 7th verse, who has died has been set free from sin. விடுதலையாக்கப்பட்டுறோம் பாவத்திலிருந்து. ஆல்ரெடி டன், ரிலீஸ்ட். ஆமென். அப்போ ஞானஸ்தானம் எடுக்காமல் யாருன்னா இங்கே இருந்தோன்னு சொன்னால், இல்லை எங்கள் சர்ச்சில் இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னால், இல்லை சின்ன குழந்தையிலே நான் எடுத்துட்டேன்னு சொன்னால், இதுதான் சரியான நேரம். சம்மர் வந்துருச்சு, சீக்கிரமாக புக் பண்ண போகிறோம். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. போல்டாக கேட்கட்டேன் நான், யார் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு கேட்கறது வயசில் கேட்கக்கூடாதுன்னு. ஓகே, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சும்மா கொஞ்சம் கை தூக்குங்க. முழுகி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் சீக்கிரமாக ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா unless and until we can't be freed from sin. I know you already accepted, but we will arrange quick. சீக்கிரமாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், வந்துடுங்க. 7வது verse ரொம்ப அழகாக. For that is dead is freed from sin. பாவம் இல்லையேன்னா நியாய தீர்ப்பில் போய் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? பாவம் இருக்கிறவன் தான் நியாய தீர்ப்பு தண்டனை வாங்குறான். பாவமே இவர் தான் கழுவிடுறாரு ஃபுல்லாக. இப்போ ஞானஸ்தானத்துக்குள்ளே போகும்போதே அவர் கூடவே அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானத்தில் எழுந்த உடனே அவரோடு கூட உயிரோடு எழுந்துட்ட பிறகு சபைக்கு எதுக்கு இது? எங்கே போய் நிற்க போகிறோம்? பாவம் இல்லை, பரிசுத்தமாக மாறிடுறோமே. ரோமர் புஸ்தகத்தில் சொல்லுது அவர் ரத்தத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் புஸ்தகம் சொல்லுது அவர் கிருபையினால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் புஸ்தகம் சொல்லுது விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் சொன்னால் தான் நீதிமானே விளங்கும் நமக்கு. Unless we don't believe that we are righteous children of God, I don't know how. இந்த விசுவாசம் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், பரவாயில்ல பாருங்க. அடுத்த ஸ்லைட் போங்க, நான் சீக்கிரமாக இது இன்னொரு கன்வின்சிங் இதுக்கு நான் வரேன். அதே பழைய போட்ட வசனம் தான். If you believe my word and if you believe him who sent me from eternal life will not come under judgment.
இந்த வசனத்தை நம்பி விசுவாசி கர்த்தர் பரலோகத்திலிருந்து இயேசு எனக்காக வந்தாருன்னு சொல்கிறவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாதுன்னு ஏசப்பா சொல்கிறாரு. ரெட் லெட்டர் பைபிள் இது. ஓகேயா? அடுத்த வசனம், அடுத்த ஸ்லைடு வாங்க. ஐ ஜஸ்ட் கிவ் சம் மோர். இது ரோமர் 1 கொரிந்தியர் 11 கம்யூனியன் எடுக்கும்போது நம்ம வாசிக்கிற இதில், nevertheless we are judged in the way by the Lord, we are being disciplined, we are being judged by the Lord. நியாய தீர்ப்பு எங்க? கம்யூனியன் எடுக்கும்போது இருக்குது. so that we will not be finally condemned with the world. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன உலகத்தார் அல்லாதவர்கள். நம்ம யாரு? உலகத்தார் அல்ல. we are not of this world. இப்போ அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்தோடு கூட நியாய தீர்க்கப்படக்கூடாதுன்னு சொன்னால் இந்த இடத்துல கம்யூனியனில் வந்து நிற்கும்போது உங்களுக்கு நியாய தீர்ப்பு முடியுது. ஏன்னா மரணத்தை தெரிவிச்சுனே இருக்கிறோம். அப்போது so that will not be finally condemned with the world. ஸோ இங்கே இன்னொரு வேர்ஷனில் சொல்லி பாருங்கள், we are being disciplined by the Lord so that we will not be condemned along with the world. உலகத்தோடு கூட நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அடுத்த ஸ்லைட் போடுங்க. எபேசியர் 1வது அதிகாரத்தில் இப்படி வசனத்தை வாசிக்கிறோம். and you were also included in Christ when you heard the message of truth, the gospel of your salvation. When you believed, you were marked with him with the seal of Holy Spirit. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு என்ன போட்டாச்சா? ஒரு முத்திரை போட்டு தனியாக ஒதுக்கியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே you are all sealed by the Holy Spirit. Holy Spirit seal போட்டவங்களுக்கு எப்படி ஆக்கின தீர்ப்பு வரும்? அடுத்த வசனம் சொல்லுது, எதுக்காக சீலா? who is depositing a guarantee of inheritance until the redemption. அவர் வந்து நம்மளை கூட்டின்னு போகிற வரைக்கும் இது கேரண்டி பண்ணுது. நம்மளுக்கு முத்திரை போட்டுட்டா கேரண்டி கொடுத்தாச்சு உங்களுக்குன்னு அர்த்தம். ஆமென். இதை விட என்ன ப்ரிவிலேஜுங்க சர்ச்சுக்கு கர்த்தர் கொடுக்க முடியும்? ஒரு டெபாசிட் கேரண்டி கொடுத்துட்றாங்க. நீங்கள் போய் காசு போட்டு பாருங்களேன். நீங்கள் 1000 போட்டிங்கன்னா இன்னும் 2 வருஷத்தில் 10,000 பவுண்டு அப்படின்னு கவர்மெண்ட் HMRC ஒரு சீல் போட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்தா எப்படியோ அதுக்கு அது உலகத்தில் இருக்கிற இந்த பேப்பரை விட இந்த பரிசுத்தாவியானவருடைய முத்திரை ஸ்ட்ராங். and it is guaranteeing that when he comes he is going to take you. அப்படி அடுத்த ஸ்லைட் போடுங்க. அதுதான் அதே வசனம் தான் இங்கே தமிழில் இருக்குது பாருங்கள். பரிசுத்தாவியானவரால் அவரால் முத்திரை போடப்பட்டிருங்க. எப்போ? நீங்கள் விசுவாசிகளான போது. எல்லாம் விசுவாசியாக தானே இங்கே இருக்கிறோம். வந்த உடனே எதை போட்டுன்னு வந்திருக்கிறோம்? முத்திரை போட்டுன்னு தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆமென். முத்திரை போட்டு நம்ம வந்திருக்கிறோம். என்னன்னா அப்படின்னா அர்த்தமா? எதுக்கு முத்திரை? அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். நான் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற இடம் அது. அவருக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும்காக மீட்கப்படுவார்கள். அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது. உன்னை மீட்கிறதுக்காக உன் மேலே நான் பரிசுத்தாவின் முத்திரையை போட்டிருக்கிறேன். ஆமென். அடுத்த ஸ்லைடு வாங்க. அதனால தான் 1 கொரிந்தியர் 6 இப்படியாய் சொல்லுது பாருங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். If you have a dispute with other, உங்களுக்கு யார் கூடனா சண்டையோ பிரச்சனையோ டிஸ்பியூட்டோ இருந்துச்சுன்னு சொன்னால், do you dare to take it to an ungodly person for judgment instead of before the Lord's people? கர்த்தருடைய பிள்ளைங்கிட்ட போகாமல் வெளியில் போய் ஏன் பஞ்சாயத்துக்கு போகிறேன்னு கேட்குறாரு. உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைனா இன்னொரு கர்த்தருடைய பிள்ளை தான் அதை தீர்க்கணும். சபை அதுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு இடம், நியாயமான நீதியான ஒரு தலைமைத்துவத்தில் இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போது பதில் சொல்ல ஏன் என்கிட்ட பேசுகிறேன்னு போன நிறைய நாட்கள் இருக்குது. நாங்கள் பிரச்சனையை கொண்டு போகும்போது இதெல்லாம் பேசாது போங்க என்ன அப்படின்னு பேசுகிறது. உட்காந்து ஏசப்பாலாம் உட்காந்து கேட்பார். ஒரு பிரச்சனைன்னொன்னே வாப்பா என்னப்பா பிரச்சனை வா, அந்த மாதிரி சபையை கர்த்தர் பாருங்களேன். அப்போது இன்னொரு வெர்ஷனில் சொல்லுது, how dare you file a lawsuit and ask a secular court to decide your matter. உங்களுக்கும் குடும்பத்து எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பிரச்சனைன்னு வச்சுங்களேன், வீடு எப்படி பிரிக்கலான்னு I can't go to a court.
ஐ கான்ட் கோ டு அ கோர்ட். கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. இன்னைக்கு டைவர்ஸ்னு கப்பலாக கோர்ட்டுக்கு, ஹவு டேர் யூ கோ? ஹவு டேர் யூ கோ டு அ கோர்ட்? கம் டு த சர்ச் or go to a believer. Go to a least believer என்றார் பால். Go to the least. ஒன் பைபிளே தெரியாத ஒருத்தங்களை போய் படிச்சு தெரிஞ்சுங்க முட்டாள்களே அப்படின்னு சொல்றார். If you have a dispute with your brother, you have to finish it off before the sunset. சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள உள்ள கசப்பு இருந்துச்சுன்னா எடுத்து வெளில போட்டுடணும். அதனால தான் நான் சொன்னேன், பிரைஸ் லார்ட் சொல்லாதீங்க, கசப்போட பிரைஸ் லார்ட் சொல்லாதீங்க, கர்த்தர் நாம மகிமை அடையாது. ஏன்னா காணிக்கை எடுத்துன்னு வந்தாவே என்னன்றாரு, காணிக்கை பலிப்பீடத்தில் வச்சுட்டு எடுத்துக்க மாட்டோம் உன் காணிக்கையை, போய் உன் சகோதரங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து எடுத்துன்னு வந்து காணிக்கையை போடு, இல்லைன்னா அந்த காணிக்கை எனக்கு தேவையில்லை. காணிக்கையே வானான்றவர் பிரைஸ் லார்ட்னு வர்ஷிப் எப்படி ஏற்றுக்குவார்? ஆராதனையை ஏற்றுக்க மாட்டார். பயம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? பயம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? தப்பே பண்ணி உங்களுக்கு திட்டினங்க, நான் மோசமாக பேசினங்கன்னா ஏற்றுக்கிற ஹார்ட் இருந்துச்சுன்னா வந்து பேசிடலாம் இல்லை? அந்த ஹார்ட்டை மாற்றி வச்சு குழந்த மாதிரி மாறிடலாமே, என்ன இருக்குது? அப்போது இஃப் யூ ஹேவ் அ டிஸ்பியூட் வித், இப்போ இது ஏன் இதை சொல்கிறாரு பாருங்க. ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த ஸ்லைட் போட்டுருங்க. சாரி பதர், நான் முடிச்சிடுறேன், சாரி. அடுத்த ஸ்லைட் போட்டுங்கம்மா. போட்டிங்களா? ரெண்டாவது வசனம் பாருங்கள். இது எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ஒரே நிமிஷம் பாருங்களேன். ரெண்டாவது வசனம் பாருங்கள். Do you not know the Lord's people will judge the world? அப்படின்னா என்ன? எல்லாரும் வாசிங்க ப்ளீஸ், ஒரே நிமிஷம் வாசிங்க. Do you not know that the Lord's people will judge the world? அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஜட்ஜ் பண்ண போகிறது? ஜட்ஜ்மெண்ட்டில் உலகத்தாரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்களும் நானும் போய் உட்கார போகிறோம். ஆமேன். அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் சாமி நம்மளை. அப்போது நம்ம விஷயங்களை இதுக்கு தண்டனை கொடுப்பாருன்னு நான் சொல்லலை, நீங்கள்லாம் இது பண்ணிட்டா தானே. கர்த்தர் வந்து இப்போ பாருங்களேன், இப்போ நான் அப்பா என் பொண்ணு வந்து ஏதோ தப்பு பண்ணுது, வராத என்கிட்ட போ அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு எப்படி இருக்கும் மனசு? அந்த மாதிரி ஒரு சின்னது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளுக்குள்ளே இருக்கிற எதுனா மூச்சு, இட்ஸ் ஓகே, லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது நல்லது. ஏன்னா இதுன்னு சொல்ல, இன்றைக்கி நிறைய சொத்துக்கு இப்போ கோர்ட்டு நாடுறோம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கோர்ட்டை வெளியில் போய் இது பண்ணுறோம், போலீஸ் கேஸ் கொடுக்குறோம். விசுவாசி ஏன் போனோம் உள்ள? விசுவாசி போலீஸ் ஸ்டேஷன் ஏறலாமா கேஸ் கொடுக்கறதுக்கு? விசுவாசி கோர்ட்டு ஏறலாமா? விசுவாசி போயிட்டு என் சொத்து கொடு வீடு கொடுன்னு கேட்கலாமா? தப்பு இல்லையா? பண்ணக்கூடாது இல்லையா? நாட் அலவுட். இட்ஸ் நாட் அலவுட். அலவுட் இஸ் அலவுட். இட்ஸ் நாட் அலவுட். போகக்கூடாது. புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்து நான் நிறைய பார்த்துருக்கு. புருஷன் பொண்டாட்டி அபுதாபிலாம் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டினா நான் உடனே போலீஸை கூப்பிட்டுறேன்னுவாங்க. போலீஸ் கூப்பிட்டு போகிறேன் நான். எப்படிங்க? எப்படி புறஜாதிக்கு வெளியில் இருக்கிறவங்க கையில் எப்படி போக முடியும்னு கேட்குறாரு. ஏன்னா கூப்பிட்ற போலீஸ் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் உட்கார்ற ஜட்ஜு இருக்கிறாங்கல்ல, அவங்கள நம்ம தான் நியாயத்திற்க போகிறோம். கூப்பிட்ற போலீஸு உட்கார்ற ஜட்ஜை நீங்களும் நானும் நியாயம் தீர்க்க போகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்னு கர்த்தர் கேட்குறாரு. அடுத்த வசனம், டோன்ட் யூ ரியலைஸ் someday we believers will judge the world? Since you are going to judge the world, can't you decide the little things among yourself? Can't you do that? Can't you decide? அடுத்த வசனம் அப்படியே போங்க. நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும், சரீரத்தில் செஞ்சது எல்லாம். இப்போது க்ளோஸ் பண்ணுங்கம்மா, போதும். இப்போது இன்றைக்கி இதோடு நான் முடிக்கிறேன். நம்ம உலகத்தை நியாயத்திற்கு போகிறோம். அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா, we are going to judge the angels. தேவ தூதர்களையும் நீங்கள் நியாயம் தீர்க்க போகிறீர்களே, நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறாரு. இன்றைக்கி நீங்களும் நானும் எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வச்சு பார்க்குறாருன்றதுக்கு நம்மளை ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறாருன்ற, நம்மளை ரொம்ப பெரியவங்களாக பார்க்குறாருன்றதுக்கு அத்தாட்சிகள் நம்மளாம் எழுந்து நிற்கலாமா?